ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் ஆர்கே விச்சு சேனல். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா சண்டே விலாக் தான். இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேஸ்க்கு போக போகிறோம். எங்கன்றது வீடியோவில் பாருங்கள். வீடியோ எண்ட் வரையும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். விச்சுக்குட்டி, நம்ம எங்கே போகிறோம்? யார் அவர்? முருகாசாமி. வெற்றிவேல் முருகருக்கு. விச்சுக்குட்டி சொன்ன மாதிரி முருகர் பார்க்குறதுக்கு தான் போகிறோம். திருத்தணி முருகர் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு சண்டே மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்து ரெடி ஆகிட்டோம். தம்பிக்கு ஒரு வேண்டுதல் இருந்துச்சு. கொஞ்சம் ரொம்ப ஃபீவராக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தப்போ காசு முடிஞ்சு வச்சு அவர் கையால் வந்து திருத்தணியில் போடுறேன்னு வேண்டிக்கிட்டோம். அதனால் மார்னிங் அவர் மாலை போட்டிருந்தாலும் கொஞ்சம் போக முடியல. அந்த டைம் உடம்பு சரியானதும் இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு விசிட் பண்ணது வந்து திருத்தணி தான். நம்ம காலையிலே கிளம்புனதால் டிராஃபிக் எதுவும் இல்லை. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 2 hours ட்ராவல் திருத்தணி. ரொம்ப ஒரு பாசிட்டிவான கோவில் இது. ஆறுபடை கோவிலில் வந்து திருத்தணியும் ஒன்று. யாராச்சும் விசிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நம்ம போனப்போ வந்து ரொம்ப க்ரௌட் இல்லை. எப்பவுமே நான் போனப்போ க்ரௌடில் தான் போயிருக்கேன். பட் இந்த வாட்டி ரொம்பவே வந்து க்ரௌடு கம்மியாக தான் இருந்துச்சு. நம்ம சாமி கும்பிட்டு வெளியே வந்து பார்த்தா வாசல் வரையும் க்ரௌட் நின்றுட்டு இருந்தாங்க. காலியாக இருந்ததால் ரொம்பவே நல்லா முருகரை வந்து தரிசிக்க முடிஞ்சுது. தம்பி பேரில் ஒரு அர்ச்சனையுமே பண்ணிவிட்டு தம்பி கையால் வந்து அந்த காசு முடிஞ்சு வச்சுருந்தோம்ல அதுவுமே வேண்டிக்கிட்டு உண்டியலில் சாத்திட்டோம். இங்கே வந்து சுற்றி போடுறது எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. உப்பு வச்சு சுற்றி போடுவாங்க. இந்த உருவம் எல்லாம் போடுவாங்க. சாமிக்கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. அந்த மலை மேலே இருக்க கோவில் இது வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் வண்டி மேலேயும் வரும். நடந்து ஸ்டெப்ஸில் வரவங்களும் இருக்காங்க. ஸோ நல்லபடியாக சாமி தரிசனம் எல்லாமே முடிச்சுட்டு அங்கே பிரசாதம் வாங்கி சாப்பிட்டோம். சக்கரை பொங்கல், புளியோதரை எல்லாமே வைப்பாங்கள்ல, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நம்மளுமே சுற்றி போட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பணும். இது வந்து பார்த்திங்கன்னா யாரும் விசிட் பண்ணால் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நான் திருப்பி ஏன் சொல்லணும், ரொம்பவே ஒரு பாசிட்டிவான கோவில் இது. அண்ட் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இந்த குட்டி நெல்லிக்காய், இலந்த பழம் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் அங்கே விற்றுட்டு இருந்ததால் வந்து அதையுமே வாங்கிக்கிட்டாங்க. அவ்வளோ தூரம் முருகரை பார்க்க போயிட்டு இதுவரையும் ஒரு வாட்டி கூட அன்னதானம் சாப்பிட்டதில்லை. எந்த கோயிலுக்கு போனாலுமே வந்து டைம் ஆகிடுச்சின்னு கிளம்பிடுவோம். இந்த வாட்டி ஏன்னா வந்து என் மாமியார் கண்டிப்பாக அன்னதானம் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி லைனில் போயிட்டு அன்னதானம் சாப்பிட்டோம். மீல்ஸ் அங்கே மெனு பார்த்திங்கன்னா நிறைய போட்டிருந்தாங்க. பட் வந்து ஒயிட் ரைஸு, சாம்பார், ஒரு கூட்டு மாதிரி வச்சுருந்தாங்க. சாமி சாப்பாடுங்களே எந்த குறையும் சொல்லாமல் அமைதியாக சாப்பிட்ருவோம் முருகர் பேரை சொல்லிவிட்டு. ஸோ நல்லபடியாக அன்னதானம் எல்லாமே சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் கிளம்பியிருந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா எப்பயுமே எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் காஞ்சிபுரம் போயிருந்தோம். காஞ்சிபுரம் வந்து கோவிலுக்கும் போயிருந்தோம். ப்ளஸ் வந்து வரமகாலட்சுமி போகலான்னு சொல்லிட்டும் போயிருந்தோம். ஏன்னா பொங்கலுக்கு வந்து நிறைய சாரீஸ் கலெக்ஷன் பார்த்து எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பிடிக்கல. நான் ஒரு கலர் பர்பிள் வித் எல்லோன்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். நிறைய ஷாப்பில் தேடி நம்ம பட்ஜெட் ப்ளஸ் வந்து நம்மளோட இதில் வந்து அது கிடைக்கல. பட் இங்கே இருந்துச்சு, அதுவும் நம்ம பட்ஜெட்டில் இல்லை. எனக்கு நார்மலாகவே வந்து வரமகாலட்சுமி ரொம்ப பிடிக்கும். சென்னையில் போவேன். பட் காஞ்சிபுரம் போயிட்டு அங்கே அவங்களோட கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு. ஸோ அங்கேயுமே விசிட் பண்ணி சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தோம். கோவில் 4 o'clock தான் திறப்பாங்க இல்லை, நம்ம ஒரு 3 o'clock இங்கே போயிட்டோம். ஸோ அந்த மீன்வைல் டைமில் வந்து சாரீஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம், ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லி போயிருந்தேன். நீங்கள் பார்த்த சாரியில் எது நான் எடுத்திருப்பேன்னு சொல்லி எனக்கு தெரியுதோ கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட்டு சாரீ எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம விசிட் பண்ணியிருந்த கோவில் பார்த்திங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில். காஞ்சிபுரமில் இருக்க காமாட்சி அம்மன் தான். நாங்கள் கல்யாண ஆனதுலேருந்து எல்லா கல்யாண நாளுக்குமே வந்து இங்கே விசிட் பண்ணிவிடுவோம் தவறாமல். ஸோ இந்த மாதிரி மீன்வேல் மிட் டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த அம்மனையுமே வந்து பார்த்துருவோம். ரொம்ப அழகாக இருப்பாங்க. குழந்த மாதிரி ரொம்ப அழகாக உட்காந்துட்ருப்பாங்க. ஸோ இங்கேயுமே வந்து க்ரௌட் இல்லை. கரெக்டாக 4 o'clock ஓப்பன் ஆகும்போதே உள்ளே வந்துவிட்டோம். கரெக்டாக உள்ளே போய் பார்த்துட்டு வந்துவிட்டோம். ஸோ என் மாமியார், சின்ன மாமியார் எல்லாமே இந்த கோவிலோட வந்து ஸ்டோரிஸ் ஹஸ்பண்டுக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க. காமாட்சி அம்மன் யார், எப்படி இந்த கோவில் அதெல்லாம் பற்றி வந்து எங்கே கோயில் இருக்குது அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இங்கே நெல்லூர்லேயுமே வந்து ஜொன்னவாடா காமாட்சின்னு சொல்லி கோவில் இருக்காங்க. அங்கேயுமே ரொம்ப அழகாக இருப்பாங்க. நாங்கள் விசிட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு vlog எடுத்து அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள்.
ரொம்பவே வந்து இந்த கோவில் வந்து சுற்றி அந்த குளம் அது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்லாம் வந்து அர்ச்சனையே உள்ளே பண்ணுவாங்க. இப்போ கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் உள்ளே நடந்துட்டு இருக்கிறதால வந்து அது எதுவுமே பண்ணுறதில்ல. நேராகவே போயிட்டு சாமி பார்க்கலாம் நம்ம. இந்த குளத்துல மீன் எல்லாமே அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லபடியாக வந்து சாமி எல்லாமே கும்பிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம் 6:30 போல். இந்த வாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.